தூய சக்தின்னு சொன்னாரு. தூய சக்தின்னு சொன்னாரு. தூர்த சக்தினாரு. மற்றும் சிலர் அப்படின்னாரு. பேர் சொல்றதுக்கே கூச்சப்பட்டாருங்க. அதனால நம்ம தலைவர் சொன்னாங்க, தூர்த சக்திக்கிட்டே இருந்து இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவளுக்கு போயிரு, காஞ்சி போன சக்தியா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னார். வாஷிங் மிஷின், நாம பாஜகவை சொல்லுவோம் பெரிய வாஷிங் மிஷின். இன்னைக்கு அதுக்கு போட்டியா ஒரு குட்டி வாஷிங் மிஷினா இன்னைக்கு இந்த அரசு, தவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு. கல்லாப்பட்டி கூட்டணி நான் மறந்தாலும் இன்னைக்கு மக்கள் மறக்க மாட்டாங்க. நாம இதை ஒவ்வொரு நாளும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். போன தேர்தலில் தோத்துட்டோம்னு சொல்றோமே, ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தலில் நாம எதிரி யாருன்னு தெரியாம போயிட்டோம். இப்ப தெரிஞ்சிருச்சு, எதிரியை தோக்கடிச்சிட்டோம். யார் தோக்கணும்னு வேலை செஞ்சோமோ அவங்கள தோக்கடிச்சிட்டோம். ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், தெருவா போய் கேட்டோம். நான் மாவட்டமா போனேன், தொகுதியா போனேன், 40 நாள் போனேன். நம்ம வீட்டுக்குள்ள ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம போன்ல அதை பதிவு பண்ண மறந்துட்டோம். இப்ப எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியும். அடுத்த தேர்தலில் சும்மாலாம் விட்டுற மாட்டோம். அந்த தூக்கி இன்னைக்கு என் மேல பழைய போட்டுருவான். உதயநிதி சொன்னாரு, நீ சொல்லிட்டு போயிடு, எனக்கு இதுதான் வேலை பாரு, டெய்லி காலில் எழுந்திரிச்சு. இதுதான் இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசுடைய லட்சணம். 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai.